வணக்கம். நீண்ட நாள் மது பழக்கம், நீண்ட நாள் புகை பழக்கம், பல நாட்கள் புகையிலை மெல்லுதல். இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வரணும்னா 15 நாட்கள் போதுங்க. எளிய வர்ம பிராண யோகா. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, காதில் தாங்க இருக்குது. இப்போது காது எடுத்துட்டேன். காதில் மேல் மடல் விரல வைக்கிற பார்த்தீங்களா, மேல் மடல். இந்த மேல் மடல் அப்படியே கீழே வந்தோம்னா உள்ள ஒரு அதே மாதிரி உள்ள ஒரு மடல் வருது பாருங்க, மேடா வருது பாருங்க. இந்த மடல் என்ன பண்றோம்னா தெரியுது பாருங்க, இதாங்க அந்த மடல் தெரியுதுங்களா? அதாங்க. இப்போ இந்த மடலை இப்படி உள்ள பிடிச்சிக்கிறேன், பார்த்துக்குங்க. அதாங்க பாருங்க, போட்டு அப்படி பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன், 2 பக்கம் பிடிச்சிக்கிறேன். 2 நிமிஷம் அப்படியே பிடிச்சிருந்தா போதுங்க. இப்போ புகையில நிறுத்தணும், மது நிறுத்தணும், புகையில மெல்றது நிறுத்தணும் அப்படின்னா 2 நிமிஷம் அதை பிடிச்சிட்டா போதுங்க. இன்னொன்று வந்து மூக்குண்ணியில் விரல வச்சுட்டே இருக்கணும். அப்படியே ஜஸ்ட்டு தொட்டுட்டே இருக்கணும். அழுத்து வேணால் லேசாக தொட்டாலே போதும். ஒரு சிலர் தொடும்போது ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா வாமிட் வர சிம்டம்ஸ் வரும். அவங்க வந்து கொஞ்சம் சுடு தண்ணி குடித்தா போதுங்க, சரியாயிடும். ஜஸ்ட்டு 2 நிமிஷம் இருக்கணுங்க. அதுக்கடுத்து கை பாருங்கள், கையில் ஒரு அடையாளம் தெரியுது பாருங்கள், இதாங்க அடையாளம். இது வந்து இதுதாங்க, நல்லா பார்த்துங்க. இதாங்க இந்த 1 நிமிஷம் இந்த கையில் வச்சுருக்கணும். இது கணையத்தை ஆக்டிவ் பண்ணுறோம், பேங்க்ரியாஸ். இது 2 நிமிஷம், இது 2 நிமிஷம், இது 1 நிமிடம், மொத்தம் 5 நிமிடங்கள். காலையில் 5 நிமிடம் தொட்டு தான் பார்க்கணும், வேறு ஒன்றும் நம்ம சுய சிகிச்சை ஒன்றுமே கிடையாது. தொடணும், அவ்வளோதான். இந்த ஒரு விரலால் தொடுறோம், இந்த 2 விரல் அதுதாங்க. அப்போது காலை ஒரு 5 நிமிடம் ஒதுக்குறோம், ஒரு முறை செய்கிறோம். மாலை அதே மாதிரி ஒரு முறை செய்கிறோம். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம விரல் நகங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த கருப்பு நிறம் மாறி இருக்கும் உங்களுக்கெல்லாம். அந்த கருப்பு நிறம் வந்து இந்த கலரில் மாறிடும், நல்ல கலரில் மாறும், நார்மல் கலரில் மாறும், ரத்த கலரில் மாறும். அப்போது கல்லீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். கல்லீரல் நல்ல வேலை செஞ்சோன்னா அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அவங்க அந்த நோய்க்கிலிருந்து, அந்த அடிமைத்தளத்திலிருந்து மீண்டு வருவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தொடர்ந்து செய்வோம், மீண்டு வருவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.